Hello friends, welcome to Hema Home Remedies with Hemalata Vinod Kumar. இன்னைக்கு நம்ம மாங்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போடுறேன். இப்போ மாங்காய் பாருங்க, நான் இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மாங்காய் இந்த சைஸில் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். சின்னதாக பொடியாக கூட கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் ஓவர் குக் ஆனாலும் உங்களுக்கு சாப்பிடும்போது அல்வா மாதிரி இருக்கும். அதனால் இந்த சைஸில் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் நல்லா வதக்கிட்டேன். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன். போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த எண்ணெயிலேயே அப்படியே ஒரு நிமிஷம் இந்த சில்லி பவுட்ரு, இந்த மாங்காய் எல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கிட்டால் இந்த சில்லி பவுடரோட ராஸ்மெல் போயிடும். நீங்கள் இது மிளகாய் தூள் இல்லாமல் வெறும் காஞ்ச மிளகாய் போட்டு கூட பண்ணலாம். காரத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும். இப்போ நான் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாங்காய் ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும். ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது. ஒரு ஆஃப் குக் ஆகும்போது நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஆஃப் குக் ஆகிருக்கு. ரொம்ப வேகலை. இப்போ வெல்லம் சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். உங்கள்கிட்ட வெல்லம் இல்லைன்னா நீங்கள் சர்க்கரையில் கூட பண்ணலாம். அதுவும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் இனிப்பு, காரம், புளிப்பு இந்த மாதிரி எல்லாம் கலந்து இருக்கிறதுனால ரொம்ப நல்ல உங்களுக்கு சுவையாக இருக்கும். உங்கள் வீட்டில் மாங்காய் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இது வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா கரைஞ்சி பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்துச்சு பாருங்கள். இப்போ இதை 1 நிமிஷம் நான் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு இறக்கிட போகிறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், மாங்காய் தித்திப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஓவர் குக்கும் ஆகலை. கரெக்டாக குக் ஆகிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது வீட்டில் காய்கறி இல்லாத சமயத்தில் இது ஒன்று மட்டும் இருந்தால் போதுங்க. சைட் டிஷ்க்கு வேறு எதுவுமே தேவையில்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதேமாரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.